வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி அல்ல ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி, விளையாட்டு காயங்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு ஃபிசியோதெரப்பியின் பங்கு, அதை பற்றி பார்த்துட்ருக்கோம். நிறைய இன்ஜுரி ஆகும். சில சமயம் என்ன பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து திடீர்னு மயக்கம் ஆகிடுவாங்க. இது எதனால் மோஸ்ட்லி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வந்து ஏர்லியராக கிளம்பி அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா சாப்பிடாம வந்திருப்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க டீஹைட்ரேஷன், அதாவது நிறைய விளையாடிட்டே இருப்பாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதனால் டீஹைட்ரேஷனால் கூட அவங்க பிளாக் அவுட்ஸ் ஆவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப காமன். ஸோ அந்த கோச்சும் ஃபிசியோதெரபிஸ்ட்டும் அவங்க சாப்பிட்டாங்களா, ஏன்னா சாப்பிட்டா ரொம்ப ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ஏர்லியராக மார்னிங் சீக்கிரம் எழுந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஏதாவது டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இளநீ, மோர், எலக்ட்ரால் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்ருக்காங்களா அப்படிங்கிறது ஃபீல்டில் இருக்கிறப்ப தெரப்பிஸ்ட் பார்த்துட்ருக்கணும். இல்லாட்டினா அவங்களுக்கு என்ன ஆகும், டீஹைட்ரேஷன் ஆகிறது. எஸ்பெஷலி இப்போ கிளைமேட் வந்து ஹாட்டாக இருக்குது அப்படின்னா அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறாங்க, அத்லெட்டிக்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சடனாக பிளாக் அவுட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது வந்து மெயினாக வந்து டீஹைட்ரேஷனால் இருக்கலாம். ஏன்னா பொதுவாக ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பெருசாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காது. ஒன்று வந்து டூ மச் டயர்ட்னஸ் இருக்கும், இல்லை சரியாக தூங்காமல் வந்திருப்பாங்க, லேட் நைட் தூங்கியிருப்பாங்க, தூங்காமல் வந்திருப்பாங்க, இல்லை சாப்பிடாமல் வந்திருப்பாங்க, இல்லை தண்ணி குடிக்காமல் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து கோச் மட்டும் இல்லை, ஃபிசியோதெரபிஸ்ட்டும் பார்த்து அதை கரெக்ட் பண்ணுறப்ப தான். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவாக வந்து ஏதாவது மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பல்ஸ் பார்ப்பாங்க. இந்த இடத்துல அந்த பல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த இடத்துல பல்ஸ் குறைச்சலாக இருக்குது, அது மாதிரி அவங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு. அது மாதிரி இருந்த ஸ்டிமுலேட் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் வர வச்சு, டாக்டர்ஸ்கிட்ட சொல்லி ஆம்புலன்ஸ் வர வச்சு இம்மீடியட்டாக அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சம்டைம்ஸ் பார்த்திங்களா அவங்களுக்கு ஹெட்டில், ஸ்பைனல் கார்டில், அதாவது பைக் ஆக்சிடெண்ட், கார் ஆக்சிடெண்ட், அந்த ரேஸில் இருக்கிறவங்களுக்கு அது வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஸ்பைனல் கார்ட் ஹெட்டு வந்து மூவ் ஆகாமல் அந்த பேஷண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஆம்புலன்ஸ்க்கு. அந்த இடத்துல ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அந்த ஃப்ராக்சரான பாகத்தில் இருக்கிற நரம்புகள் அடிபடாமல் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் அங்கே இருந்து கைட் பண்ணணும். அந்த ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்க, அந்த ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறவங்க அவங்களுக்கு ட்ரைனிங் இருந்தாலும் அந்த பதட்டத்தில் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு அத்லெட்டிக்ஸ் பாருங்கள், இந்த டெண்டோ அக்கிலஸ் சொல்லுவாங்க, அதாவது குதிக்கால் பின்னாடி இருக்கு இல்லைங்களா, அந்த டெண்டனில் இன்ஜுரி ஆகும். அது வந்து மைல்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி கொடுத்தாலே சரியாயிடும். கொஞ்சம் இன்ஜுரி ஜாஸ்தி இருக்கிறப்ப அவங்க கிளினிக் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். லேசர், அல்ட்ராசானிக் கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சில சமயம் அது கம்ப்ளீட்டாக கட் ஆகிடும். அது வந்து பொதுவாக ஸ்போர்ட்ஸில் இல்லை, இந்த டாய்லெட் இருக்கு இல்லைங்களா, டாய்லெட்டில் ஸ்லிப் ஆகி கால் உள்ளே போயிடும். அந்த கால் உள்ளே போயிடுச்சுன்னா திருப்பி அதை வெளியே இழுக்கிறப்ப அந்த டெண்டன் வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு ரொம்ப டெண்டோ அக்கிலஸ் கட் வந்து அதில் காமன் ஆகும். அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு சர்ஜரி தான் பண்ண வேண்டியிருக்கும். சர்ஜரி பண்ணி அவங்க குறிப்பிட்ட எத்தனை வாரங்கள் டாக்டர் சொல்கிறாரோ அந்த ஓய்வுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி கொடுத்து அந்த அட்ஹெஷன் வரும், அதாவது டைட்னஸ் ஆகிடும் அந்த டெண்டன், அதை தடுக்கிறதுக்கு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப தான் அந்த டெண்டோ அக்கிலஸ் டெண்டன் வந்து திருப்பி இதுவாகாமல் இருக்கும். ஸோ சில சமயம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தொண்டையில் ஏதாவது மாட்டிக்கும், ஏதாவது சாக்லேட் மாதிரி சாப்பிட்டுட்ருப்பாங்க, அது போய் மாட்டிட்டு சோக் ஆகிடும். ஸோ அதனால கூட அவங்களுக்கு வந்து பிளாக் அவுட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் வந்து ஒரு தெரப்பிஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சனோடு இருக்கிறப்ப கவனிக்கணும். அவங்க எங்கே மூவ் பண்ணுறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு கண்ணு வச்சிட்டு இருக்கிறப்ப மாதிரி ஏதாவது சின்ன விபத்துகள் ஏற்படுறப்ப அதை கரெக்டாக அந்த ஃபியூ செகண்ட்ஸில் கண்டுபிடிச்சி அவங்களோட உயிரையும் அவங்களுக்கு பெரிய விபத்து ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ஃபிசியோதெரப்பி ஹெல்ப் பண்ணும். நன்றி, வணக்கம்.